ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து வெள்ளை பூசணிக்காய் ஹல்வா. இது வந்து நல்லா கிரேட் பண்ணிட்டு, இது வாட்டர் நெறைய இருக்கிறதுனால, நீங்க எவ்வளோ தேவைப்பட்டதோ அந்த வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு, நல்லா ரா ஸ்மெல் போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா கீ ஆட் பண்ணுங்க. நெய் ஆட் பண்றதுனால அந்த ரா ஸ்மெல் போயிட்டு நல்ல அரோமா குடுக்கும். அப்புறமா சுகர் எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏத்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாட்டர்ல வாட்டர் ரிலீஸ் ஆகுறதுனால இட் வில் டேக் டைம் டு அதெல்லாம் அப்சர்வ் ஆகுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்க நல்லா லோ ஃப்ளேம்லோனே அது நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்புறம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் சாஃப்ரான்ஸ் ஆட் பண்ணுங்க. அது இந்த சாஃப்ரான்ஸ் ஆட் பண்ணனால லைட் எல்லோயிஷ் கலர்ல குடுத்து நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும். கீ கேஷ்யூஸ் எல்லாம் கீல ஃப்ரை பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃபைனல் அவுட்புட் இஸ் திஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.